அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குருவை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, ரொம்ப பண்பாக பேசக்கூடியவங்க, ரொம்ப பொறுமைசாலிங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியவங்க, தன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சில இடத்துல நினைக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. மனதில் ஆள் மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சகோதரராகட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எந்த நிலையுமே தன்னை விட்டு விலகி போகக்கூடாது, ரொம்ப அன்பாக நம்மக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப பொசிசிவானவங்க. இந்த சிந்தனை உடையவங்களாக பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பல துன்பங்களை இவங்க ஒரு சில இடத்துல சந்திப்பாங்க. ரொம்ப பொசிசிவாக இருக்கிறதுனால யாராவது நம்மளை விட்டு மற்றவங்க கிட்ட போகும்போது, ஒரு நண்பரோ ஒரு ஃப்ரெண்டோ யாராவது நம்மளை விட்டு மற்றவங்க கிட்ட போய் போய் நெருக்கமாக பழகும்போது கொஞ்சம் பொசிசிவாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால் பல துன்பங்களை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி தாய் தந்தையாரிடம் கூட அதாவது உடன்பிறப்புக்கு கூட நெருங்க விட மாட்டாங்க. நான் தான் அவங்க மேலே நிறைய அன்பு காட்டணும், பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாமே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியில் ஒன்று. அதே மாதிரி குருவோட ராசி எதுவுமே இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாற்றல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. குருத்துவம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதில் பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே மாதிரி ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்களும் கூட, ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்க, ரொம்ப அறிவாக செயல்படக்கூடியவங்க, குருத்துவ குணம் கொண்டவங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கூட பார்த்திங்கன்னா கும்பராசி இவங்களும் ஒத்து வருவாங்க. ஏன்னா கும்பராசி தாய் தந்தை கணவன் மனைவி இவங்களுக்கு அமைந்தாங்க அப்படின்னா ரொம்ப பாக்கியசாலிங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். மற்றவங்களுக்கு 99% ஒரு விஷயத்தை பற்றி தெரியும் அப்படின்னா கூட எனக்கு 1% தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப இழுத்து பேசி அந்த எனக்கும் நிறைய தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சில் ஒரு வசீகரம், வாதத்திறமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குண அதிசயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்தில் ரொம்ப அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சூரியன் பல்வேறு வளமான பலன்களை தர இருக்கிறார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக இந்த வாரத்தில் காப்பாற்றுவீங்க. முறையான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன தடைகள், அதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனோதிடம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய வியாபாரமாகட்டும், இதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் நல்ல ஒரு பாராட்டு நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. குடும்பத்தை பிரிந்து தனியாக வாழ்ந்தவங்க கூட இந்த டைமு குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். நீண்ட காலமாக காத்திருந்த குழந்தை பேர்
பெரிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. வரன் தேடுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிலர்லாம் ரொம்ப நாளாக அரசு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தந்தையார் மூலியமாவோ அல்லது வாரிசு மூலியமாவோ நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. பெற்றோருடனும் உடன் பிறந்தவங்களுடைய கடமையை இந்த டைமு கரெக்டாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை இந்த டைமு பெறுவீங்க. கண், காது, மூக்கு தொடர்பான உபாதைகள் ஏதாவது சின்ன சின்னதாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் மறுமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி வெளிநாடு தொடர்பாக விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு நிம்மதியாக உறங்கி பல நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கமும் நல்ல ஒரு சந்தோஷம் நிரம்பிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சூரிய நாராயணனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சூரிய நாராயணனை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமையும். தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலே ஸ்க்ரீனில் தெரியறது நரசிம்மர் கோவிலில் எடுக்கப்பட்ட அற்புதமான வீடியோ காட்சி. அந்த காட்சியை தான் நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. இந்த மேலே இருக்கிற வீடியோ கிளிப்பானது சேலம் மாவட்டம் நங்கவலியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான். சரி, இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும். வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியனோட இடமாற்றத்தினால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வீங்க. அதனால் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எதுவுமே இந்த வாரத்தில் வேண்டாம். எதை செயல்படுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது. சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்தையுமே ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. அப்படின்னா கூட முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது ஆஞ்சநேயர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோட சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். நாங்களே மாட்டீங்க, வாரம் தொடர்ந்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர்களை வணங்க மறந்துடாதீங்க. முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய மூதாதையர்களை வணங்குறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மூதாதையர்களை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுங்க. அதே மாதிரி அமாவாசையில் மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு
பிள்ளைகளுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.